வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று எக்ஸாக்டாக டேட் சொல்லணும்னா 16th March 2021 நைட் டைம் தான். ஒரு 7 to 8 அந்த டைமில் டிவி பார்த்துட்டு இருந்தேன். நார்மலாக டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி மாற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பிபிசி எர்த் அப்படின்ற சேனலில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. அது ப்ரோக்ராம் பேர் நான் ஃபஸ்ட்டு பார்க்கல. அதாவது ட்ரோன்ஸ்னு ஒரு வார்த்தை மட்டும் பார்த்தேன். அதனால் சரி அது ட்ரோன்ஸ்ன்ற மாதிரி நம்ம சரி ட்ரோன் வச்சுருக்கோமே அது என்னென்னு பார்க்கலாமேன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ½ hour போயிட்டு இருந்தது அந்த ஷோ. மிச்சம் இருக்கிறது அப்படியே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். 1 hour டாக்குமெண்ட்ரி. நான் ஒரு ½ hour தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை நெட்டில் சர்ச் பண்ணி அதோட ஃபுல்லாக என்ன அந்த டாக்குமெண்ட்ரி எதுக்காக என்னதுக்காக எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிது. அதாவது என்னென்னா 2018 டிசம்பர், அதாவது கிறிஸ்மஸ் டைம் அப்போ கேட்விக், அதாவது இங்கே இல்லை பிரிட்டன் இங்கிலாண்டில் லண்டனில் தான் ஒரு பெரிய ஏர்போர்ட், அது கேட்விக் ஏர்போர்ட் அப்படின்றது. அங்கே பார்த்தீங்கன்னா 2018 டிசம்பர் கிறிஸ்மஸ் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் தான் ட்ரோன்ஸ் ஏர்போர்ட் பக்கத்தில் க்ளோஸாக பறந்துட்டு இருந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே இருக்கவங்க கேட்டிருக்காங்க. ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்துட்டு ஏதாவது டெரரிஸ்ட் அட்டாக்காக இருக்க போகுது அப்படின்ட்டு அன்றைக்கி இருந்த ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு அது என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. அது ஆனால் டிசாஸ்டர் எதுவும் நடக்கலை. எதுவும் ட்ரோன் ஏர்போர்ட் பிளேனில் கிராஷ் ஆகி நடக்கிறது அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அதனால் என்னாச்சுன்னா ஒரு 1000 ஃப்ளைட் கிட்டத்தட்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. 1,40,000 பேசஞ்சர்ஸ் அதால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு இன்சிடென்ட் தான், டிசாஸ்டராக நடக்கலை, எதுவும் உயிர் சேதம் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிபிசி டாக்குமெண்ட்ரி பேர் பார்த்தீங்கன்னா ஹரிசான் ட்ரோன்ஸ் த நெக்ஸ்ட் ஏர் டிசாஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தது. அந்த ஷோ தான் நான் பார்த்தேன். நான் நேற்று ஒரு டைமிங் 8 to 9 அந்த டைமில் தான் நான் பார்த்துருந்தேன். அதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கேட்விக் இந்த இன்வெஸ்டிகேஷன், ஏன்னா இந்த ட்ரோன்ஸ் இப்போ நம்ம எவ்வளவோ டெலிவரிக்கு, ஃபுட் டெலிவரி, அப்புறம் நிறையா ஒரு சர்வேலன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது நல்ல பாசிட்டிவாக நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. அதே ஒரு நெகட்டிவாக ஒரு டெரரிஸ்ட்டுக்கிட்டயோ இல்லை ஒரு தப்பான கையில் போச்சு அப்படின்னா அது எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம ஒரு கவர்மெண்ட் சைடில் இல்லைனா நம்ம நார்மலாக எப்படி நம்ம அதை எதிர்கொள்ளலாம், அந்த ட்ரோன்ஸை எப்படி நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க சொல்கிறாங்க ஏர்போர்ட் கிட்டலாம் நுழைஞ்சது அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அதை அந்த ப்ரோக்ராம் அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அந்த ஹோஸ்ட் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோனை அதாவது என்ன ட்ரோன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டிஜே ஃபேண்டம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேண்டம் ட்ரோன் ஒரு 300 மீட்டர் தள்ளி பறக்க வச்சுட்டு அவங்க ஒரு கார்னங்கேட் மாதிரி இருந்தது, ஒரு ரைஃபிள், ஒரு ஸ்னைப்பர் ரைஃபிளை வச்சு டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணாங்க. ஒரு 4-5 வாட்டி ஷூட் பண்ணாங்க, மிஸ் ஆகிடுச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் வேணால் நான் இப்போ கொடுக்குறேன். அந்த டாக்குமெண்ட்ரியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக போய் பாருங்கள். அதோட வீடியோ என்னால் போட முடியல, அதனால் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் அப்போ ஷேர் பண்ணுறேன். அதை ஒரு 300 மீட்டர் தள்ளி அந்த ஃபேண்டம் ஒரு ஆப்ரேட்டர், நம்ம ட்ரோன் நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுறாரு. ஒரு 300 மீட்டர் கிட்ட, எக்ஸாக்டாக 300 மீட்டர் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவர் ஸ்னைப்பரில் பார்க்குறாரு, அதை ஃபயர் பண்ணுறாரு, முடியல. ஒரு 4-5 வாட்டி பண்ணாரு, முடியல. அதனால் ஒரு 100 மீட்டர் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதாவது அந்த ஸ்னைப்பர் கிட்டேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி அந்த ட்ரோனை ஷூட் பண்ணாங்க. ஒரு 2-3 வாட்டி பண்ணாரு. அதே மாதிரி ஒரு 3வது அட்டெம்ப்ட் அதை ஷூட் பண்ணி அது ட்ரோன் கீழே கொலாப்ஸ் கீழே விழுந்துருச்சு. அதில் சொன்னாங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்டில் வந்துடுச்சு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கோ இல்லை ஏதோ ஒரு ட்ரோன், அந்த ட்ரோன் ஒரு இடத்துல நிற்க வச்சு சுடும் போதே அவரால் கரெக்டாக சுட முடியல, எத்தனையோ வாட்டி எய்ம் பண்ணி. அதனால் இது ஒரு பாசிபிளான வேவாக இருக்காது ட்ரோனை நம்ம தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னொரு டெஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை வச்சு ஜாமர் நமக்கு நார்மலாக தெரியும், டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போராட்டம்லாம் நடக்கும்போது நம்ம ஜாமர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஊரில். அந்த மாதிரி ஜாமர் வச்சு ட்ரை பண்ணாங்க. ஜாமர் நம்ம நார்மலாக எப்படி பண்ணோம், நம்ம நார்மலாக ட்ரோன்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகும், நம்ம ரிமோட் கண்ட்ரோலர் ட்ரோனு, நம்ம ரிமோட் கண்ட்ரோலோட சுற்றி ரேடியஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம மேவிக் மினி நான் வச்சிருக்கேன். மேவிக் மினி 4 கிலோமீட்டர் வரைக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நான் ட்ரோன் வச்சிருக்கேன், என்னை சுற்றி 4 கிலோமீட்டரில், இந்த பக்கம் ஈஸ்ட்லேயே 4 கிலோமீட்டர், வெஸ்ட்லேயே 4 கிலோமீட்டர், அந்த மாதிரி 4 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் அந்த சிக்னல் கிடைக்கும். அதே ஜாமரும் அதே மாதிரி தான். ஜாமரும் நம்ம ஒரு ஜாமர் நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா சுற்றி இருக்க ஒரு இத்தனை மீட்டர் இத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துக்கு சிக்னல் கிடைக்காது. அதே இந்த இதில் என்ன யூஸ் பண்ணாங்க, இது நார்மல் ஜாமர் கிடையாது. ட்ரோனுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு பைப் மாதிரி, பெரிய பைப் மாதிரி இருந்தது. அது என்ன பண்ணுதுன்னா அந்த ட்ரோனை அவங்க கம்ப்யூட்டரில் ட்ராக் பண்ணிட்டு எக்ஸாக்டாக அந்த ட்ரோனுக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் எப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன், பாயிண்ட் டு பாயிண்ட், இந்த பைப்லேருந்து அந்த ட்ரோனுக்கு ஸ்ட்ரைட்டாக அடிக்குது, நேரோவாக ஒரு பீம் அடிக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ரிமோட்டு கூட அந்த சிக்னல் கிடைக்காம நின்றுடுது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அது இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுது, இந்த ஜாம் பண்ணுறாங்களா அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுது, அப்படியே லேண்ட் ஆகிடுச்சு அந்த ட்ரோன். இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இப்போ நான் ஒரு பைலட், நான் ஆப்ரேட் பண்ணுறேன் ஒரு ட்ரோனை, ரிமோட்டாக ஆப்ரேட் பண்ணுறேன், கரண்ட்டாக அதாவது லைவாக அப்படியே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரோனை பண்ணலாம். அதே மாதிரி ஜிபிஎஸ் லொகேஷன், ஜிபிஎஸ் வச்சு பறக்கிறதுல ட்ரோன்ஸ் நம்ம மேவிக் மினி, மேவிக் ஏர், ஃபேண்டம் எல்லாமே ஜிபிஎஸோட தான் இருக்குது. ஏன்னா அது கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக ஜிபிஎஸ் எடுத்துக்குது. அதே நம்ம லொகேஷன் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியறதுக்காக ஜிபிஎஸ் எடுத்துக்குது. அந்த மாதிரி ட்ரோன்ஸ் மட்டும் தான் இந்த ஜாமர் மூலமாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இப்போ அட்டானமஸ் ட்ரோனாக வந்ததுன்னா அதனால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஜாமரால் சொல்கிறேன். அட்டானமஸ்னா
அதுக்கு சிக்னல் எதுவும் நம்ம ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல, முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோம்னா அது போகுது. அதுவாக என்னென்ன பண்ணுது, சர்வேலன்ஸ் ஏதாவது ஸ்பை பண்ண போகுது அப்படின்னா இந்த ஏர்போர்ட் கிட்ட இப்போ என்ன இது இருக்குது அது இருக்குது, இல்லை மிலிட்ரி ஏரியா இது இங்கே இருக்குது அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடும். அதனால் அதில் வந்து ரிமோட், ஏன்னா அவங்க ரேடாரில் நம்ம சர்ச் பண்ணும்போது ஏதாவது சிக்னல் பாஸ் ஆகுதா, சிக்னல் எங்கேருந்து வருது, ரிமோட் எங்கே இருக்குது, ட்ரோன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இப்போ ஆட்டோமேட்டட் ஃபுல்லி அட்டானமஸ் ட்ரோன் தான் இப்போ நிறைய சர்வேலன்ஸுக்கு இந்த மாதிரி டெரரிஸ்ட்லாம் வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரோன்ஸ் வந்து இந்த ஜாமர் மூலம் கண்டுபிடிக்க முடியாது, அட்டாக் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏர்போர்ட் கிட்டலாம் நுழைஞ்சிடுச்சுன்னா அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போனாங்க. ஸ்மார்ட் ட்ரோன்ஸ், அதாவது அட்டானமஸ் ட்ரோன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்துக்கு போயிருந்தார் அவர். போயிட்டு அதே மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி, அதாவது அப்டாக்கிள்ஸ் நம்ம முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணுறது வேறு, அதாவது இங்கே போ, இந்த இடத்துல இது இருக்கும் அது இருக்கும், இங்கே பெண்ட் ஆகிப்போ, இப்படி டர்ன் பண்ணிப்போ அப்படின்னு சொல்கிறது அது வேறு. ஆனால் அதில் லைவாக சென்சார்ஸ், இப்போ நீங்கள் நடந்து போறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்டாக்கிள் அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நடந்து போகும்போதும் அது எந்த பக்கம் போகலாம், லெஃப்டா ரைட்டானு அதுவே முடிவு பண்ணிட்டு போகிற அளவுக்கு லைவாக சூப்பராக அந்த ட்ரோன் போச்சு. அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன். வீடியோ நீங்கள் முடிஞ்சால் அந்த கிளிப்ஸில் இருந்தது, நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி அட்டானமஸ் ட்ரோன் இருந்தது. அதை வந்து இந்த ஜாமரால் பண்ண முடியாது அப்படின்றத அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டாரு. இந்த அட்டானமஸ் ட்ரோனை டிசைன் பண்ணவங்க கிட்டே கேட்டாங்க, இந்த மாதிரி இது வந்து டெரரிஸ்ட் இல்லை தப்பானவங்க கைக்கு போச்சு அப்படின்னா வந்து அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கேட்டால் அவங்கள வந்து சரியான பதில் சொல்லலை. ஏன்னா ஆமாம், தப்பானவங்க கையில் போச்சுன்னா கண்டிப்பாக அது தப்பாக தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்கு அடுத்து ஃபைனலாக ஒரு இடத்துக்கு போனார். என்னென்னா, அதாவது லேசர் மூலமாக அட்டாக் பண்ணுறதுக்கு. லேசர் மூலமாக அட்டாக்னா நான் என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன், ஒரு பக்கி மாதிரி இருந்தது. பக்கியில் அது மவுண்டட், ஒரு டெலஸ்கோப்லாம் நம்ம எப்படி பார்ப்போம், டெலஸ்கோப் சென்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்களா, ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு தலை மாதிரி இருந்தது, அது மூவ் பண்ணிகிட்டே இருந்தது. நான் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி இருந்தது. ஒரு வண்டி மேலே மவுண்ட் ஆயிருந்தது. இவங்க டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க, கூட 2 பேர் போகிறாங்க. ஒரு காலி கிரவுண்டில் நிறுத்தினாங்க. அதே மாதிரி ஒரு ஃபேண்டமாக பறக்க வச்சுட்டு இவங்க வந்து நார்மல் ஒரு நம்ம ப்ளே ஸ்டேஷனில் இருக்க ஜாய்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் வச்சு ஆப்ரேட் பண்ணாங்க. அதாவது மூவ் பண்ணுறது, அதை எப்படின்னா அது ஒரு ஸ்க்ரீனில், ஒரு லேப்டாப் ஸ்க்ரீனில் வந்து அவங்களுக்கு தெர்மல் இமேஜிங் கேமராவோட வந்துடுது, அந்த ட்ரோன் எங்கே போகுது வருது அப்படின்றத. இவங்க அதுக்கேற்ற மாதிரி ஜாய்ஸ்டிக்கில் வீடியோ கேம் விளையாடுற மாதிரி அந்த ட்ரோனை மட்டும் ட்ராக் பண்ணி அதை கிளிக் பண்ணிட்டாங்க, ட்ரிகர் அழுத்தி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஜாய்ஸ்டிக்கை கீழே வச்சுட்டாங்க. அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த டிவைஸே பார்த்தீங்கன்னா ட்ரோன் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆனாலுமே அந்த டிவைஸை சுற்றி இருக்க 5 கிலோமீட்டரில் எங்கே வேணும் அதை அட்டாக் பண்ணலாம், அக்யூரேட்டாக அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரோன் செம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாங்க. அந்த ட்ரோன் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆனாலுமே அந்த டிவைஸ் லாக் ஆகிட்ட பிறகு அப்படியே அழகாக அப்படியே பார்த்துட்டே இருந்தது. டக்குன்னு ஒரே ஒரு ஃபயர் பட்டன் தான் கொடுத்தாங்க. என்னாச்சுன்னா, இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக வந்து லேசர் லைட் வந்து அடிச்சது. அந்த லேசர் லைட்டில், அந்த லேசர்னா ஹீட்டு தான், லேசர் அடித்தோடனே அந்த ட்ரோனில் வந்து ஹீட் ஆகி அப்படியே வெடிச்சு சதறிச்சுன்றத விட அதோட அந்த லெக் ஒரு பார்ட் வந்து எரிஞ்சு அந்த பிளாஸ்டிக்கே உருகி கீழே விழுந்துருச்சு. அது பார்த்தனே ஒரு மாதிரி இருந்ததுப்பா, இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. இது வந்து 2019 இது நான் சொல்கிறது, 2019 ஜூலையில் வந்து டாக்குமெண்ட்ரி. இந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஆல்ரெடி தெரியும், இது ரொம்ப பழைய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் பார்த்தேன். அதனால் யாருன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம ட்ரோன் வச்சிருக்கோம், இல்லை ட்ரோன் வச்சிருக்கவங்க யாரா பார்க்குறீங்க, ட்ரோன் வாங்க போகிறவங்க யாரா பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இது ஏன் இப்போ நான் சொன்னேன், இது வந்து இங்கிலாந்தில் 2019 நடந்தது. இது எதுக்குப்பா இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவிலையும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல் ஃபியூச்சரில், ஏன்னா நமக்கு இப்போதைக்கு அவங்க ரூல்ஸ்லேயே நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. மேவிக் மினி 15 மீட்டர், நானோ ட்ரோன்ஸ்லாம் 15 மீட்டர், அதுக்கு அடுத்து வந்து 60 மீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம இருந்தாலுமே ட்ரோன் ஆக்கு, அப்புறம் நிறைய ஓல்டர் வெர்ஷன் அப்படி நிறைய ஆக்ட்லாம் போட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி டிவைஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ காசு கொடுத்து 50,000 60,000 கொடுத்து வாங்குறோம் நம்ம. ஆனால் நான் இப்போ இருக்குது 5 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், போகாது. நம்ம அதையும் மீறி, நான் ஏர்போர்ட் பக்கத்தில் தான்ப்பா எனக்கு வீடு, நான் பறப்பேன், அதெல்லாம் நான் ஹேக் போட்டு இல்லை ஏதாவது லொக்கேஷன் ஃபேக் ஜிபிஎஸ் ஏதாவது போட்டு நான் போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு இப்போ போகலாம். ஆனால் ஃபியூச்சரில் அந்த மாதிரி போனோம்னா அவங்க எதுவுமே கேட்காம கண்ணை மூடிட்டு அப்படியே லேசரில் ஒரு அடி அடிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அப்படியே விழுந்துடும். அதனால் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். இது நம்ம ஹேக்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஹேக் வந்து நம்ம நார்மலாக ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். அப்போ கூட நம்ம கவர்மெண்ட் சொன்ன 120 மீட்டர், எந்த ட்ரோனாக இருந்தாலுமே 120 மீட்டர் மேலே போகக்கூடாது. அந்த ரூல்ஸ் வந்து நம்ம என்றைக்குமே மீற போகிறது கிடையாது. ஆனால் இந்த சின்ன சின்ன ட்ரோன்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம அப்பப்போ நமக்கு தேவைப்படுது. சில பேர் கல்யாணத்துக்கு எடுக்கிறோம், மேரேஜ் ஈவெண்ட்ஸ்க்கு எடுக்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலே 15 மீட்டர் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் நம்ம அந்த ஹேக் போடுறோம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு மிலிட்ரி ஜோன் இல்லை ஏர்போர்ட் அந்த மாதிரி இடத்துல ஃப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபியூச்சரில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். பிபிசி எர்த்தில் வந்து டெய்லியும் போடுறாங்கன்னா தெரியல, இல்லை அந்த டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் போட்டாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. கண்டிப்பாக கவர்மெண்ட் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. கேட்டு ஒரு 60 மீட்டராவது வச்சா நல்லாயிருக்கும். 60 மீட்டர் மேலே நமக்கு பெரிய ஹைட் தேவைப்படாது. ஏன்னா ஈவெண்ட்ஸ்க்கு அதுவே போதுமானது. இல்லை நார்மல் ஃபோட்டோகிராஃபிக்கு நம்மள ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கணும்னா அதுவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி டிவைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதெல்லாம் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்றது டவுட் தான். ஆனால் பண்ணாங்கன்னா நமக்கு தான் லாஸ், அவங்களுக்கு சுத்தமாக லாஸே கிடையாது. ஏன்னா ஒரு ஃப்ளைட் வருது ஏர்க்ராஃப்ட்னும் போது நமக்கு ட்ரோன் ஓகே 40,000 50,000 கம்பேர் பண்ணும்போது ஒரு அவ்வளோ
ஃப்ளைட்டில் அவ்வளோ பேர் வராங்கன்னும் போது ஏதாவது டேஷ் ஆச்சு அப்படின்னா கஷ்டம். ஏன்னா நம்ம வச்சிருக்க ட்ரோன் வந்து பொம்மை ட்ரோன் கிடையாது, எல்லாமே ப்ரொஃபஷனல் பிகினர் ட்ரோன். மேவிக் மினினா ப்ரொஃபஷனல் பிகினர் ட்ரோன் தான். அதனால் அது ஒரு கண்ணுகருத்தமாக ஓட்டுங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் வச்சுருக்கோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொம்மை வச்சுட்டுல. அதனால் சேஃபாக ஃப்ளை பண்ணுங்கள். இதை தான் சொல்லிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா ட்ரோன் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.